ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இக்னோ ப்ளஸ். நம்ம இந்த வீடியோ வந்து நமக்கு ஜூனில் வந்து டிஇ டேர்ம் அண்ட் எக்ஸாம் வந்து நடக்க போகிறது இல்லையா. அந்த எக்ஸாமில் நம்ம என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், ஸோ கொஷின் பேப்பர்ஸு தென் ஆன்சர் ஷீட்ஸை எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹால் டிக்கெட்டும் அதோட தென் எக்ஸாம் சென்டர்ஸும் பார்த்தோம்னா, ஹால் டிக்கெட்டில் யூனிவர்சிட்டியில் எந்த எக்ஸாம் சென்டர் வந்து நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த எக்ஸாம் சென்டரில் மட்டும்தான் நமக்கு எக்ஸாம் எழுத முடியும். வேறு எந்த சென்டருக்கு போயிட்டும் நம்ம எக்ஸாம் எழுதவும் முடியாது. அப்படி நம்ம எழுதினோம்னா நமக்கு வேல்யூபிளும் இருக்காது. சப்போஸ் ஏதாவது ஒரு ரீசனில் வந்து நம்மளோட எக்ஸாம் வந்து ரீஷெடியூல் பண்ணிட்டாங்கன்னா டென்ஷனாக வேண்டாம். நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு அந்த எக்ஸாமை மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம ஃபீஸில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீஸ் ஒன்றும் கட்ட வேண்டியதில்லை. அப்போ நம்ம வந்துட்டு நம்மளோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்காக நம்மளோட ஹால் டிக்கெட்டை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கணும். அடுத்தது வந்து என்ரோல் நம்பரும் அதோட ஆன்சர் ஷீட்டோட டீட்டெயில்ஸும் நம்ம பார்த்தோம்னா, அதில் வந்து ஆன்சர் ஷீட்டில் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். தப்பாக எழுதாமல் கரெக்டாக எழுதுனா மட்டும்தான் நமக்கு வந்து ரிசல்ட்டு டிக்ளேர் ஆகும். அதனால் வந்துட்டு பொறுமையாக எப்போவுமே வந்து என்ரோல்மெண்ட் நம்பரை கரெக்டாக எழுதணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து 9 டிஜிட்ஸில் இருந்ததுன்னா ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற 10 பாக்ஸ்லேயும் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ நம்ம 0 வந்து ஆட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து லாஸ்ட்டு பாக்ஸில் வந்துட்டு கிராஸ் மார்க், அதாவது பெருக்கல் குறின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மார்க்கை வந்து நம்ம போடணும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் சென்டரோட போகும்போதும் நம்ம இந்த ரூல்ஸை தான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஆன்சர் ஷீட் வந்து ஒரு புக்லெட் மாதிரி தான் தருவாங்க. எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஷீட் எல்லாமே வந்து தரமாட்டாங்க. அந்த புக்லெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம ஃபுல் எக்ஸாமும் எழுத முடியும். சப்போஸ் நம்ம எழுதும்போது வந்து தெரியாமல் ஒரு பேஜ் விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, எந்த பேஜ் விட்டுருக்கோமோ அந்த பேஜில் வந்து PTO அப்படின்னு நம்ம கரெக்டாக போடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்தது பார்க்க போகிறது வந்து எக்ஸாம் ஹாலில் என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எக்ஸாம் சென்டரில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து கொடுத்துருக்கிற அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் கம்பல்சரியாக சைன் பண்ணணும். அந்த அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் நம்ம சைன் பண்ணலைன்னா நம்ம வந்து ஆப்சண்ட் ஆன மாதிரி அங்கே ரெக்கார்ட் ஆகிடும். அதுக்கடுத்து வந்து ஆன்சர் ஷீட்டில் இன்வேலேட்டர் நமக்கு வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம இன்வேலேட்டரோட சைனும் இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த எக்ஸாம் எழுதுகிறோமோ அந்த எக்ஸாமோட டேட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஒரு சிலருக்கு வந்து மார்னிங் எக்ஸாம் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஈவினிங் எக்ஸாமாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமு டைமு டேட்டு, என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க, அந்த சப்ஜெக்ட்ஸோட எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கரெக்டாக வந்து ஞாபகம் வச்சுட்டு பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற ஸ்டாம்ப் எல்லாம் ப்ராப்பரான ப்ளேஸில் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணணும். கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் ஹாலில் என்ட்ராகவும் முடியாது. இல்லை கொஷின் பேப்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நெக்ஸ்ட் 15 மினிட்ஸும் இல்லைன்னா வந்து அரை மணி நேரத்தில் நம்ம எழுதிட்டு வெளியே வந்துடலான்னு அப்படி நடக்காது. கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் சென்டரில் வந்து 1 hour அங்கே எக்ஸாம் எழுதினதுக்கு அப்புறம் தான் வந்து வெளியே போக வைப்பாங்க. எக்காரணத்து கொண்டும் நம்ம எழுதின ஆன்சர் ஷீட்டை வெளியே கொண்டு போகிறதோ இல்லைன்னா வீட்டுக்கு கொண்டு போகிறதோ பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அது வந்து நம்ம க்ரைம் லிஸ்ட்டில் போன மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமுக்கு என்னென்ன திங்ஸ் கொண்டு போகணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும்னு பார்த்தோம்னா, நம்ம இக்னோட அஃபீஷியலாக இருக்கிற ஐடி கார்டை வந்து கண்டிப்பாக கையில் கொண்டு போகணும். அது கூட இல்லாமல் நம்ம ஆதார் கார்டோ டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து காட்ட வேண்டிய வரும். மொபைல் ஃபோனோ இல்லை வேறு எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் நம்ம எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு கால்குலேட்டர், டிஜிட்டல் இருக்கிற கால்குலேட்டர்ஸ் எல்லாமே எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு வேண்டி வருமோ அந்த சப்ஜெக்ட்ஸுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டிக்ஷனரி ஆகும், டிக்ஷனரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து
எந்தெந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுமோ அந்த டைம் மட்டும்தான் டிக்ஷனரி இந்த கால்குலேட்டர்ஸ் எல்லாமே கொண்டு போகணும். மெயினாக வந்து எம்ஏ ஜோதிஷம் ப்ரோக்ராம் பண்ணுறவங்க பஞ்சாங்கத்தையும் கால்குலேட்டரையும் அங்கே கொண்டு போகலாம். கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்ஸான பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா, நம்ம ப்ரோக்ராமை நம்ம எழுத போகிற எக்ஸாம்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். என்னென்னா வந்து இங்கிலீஷு இல்லைன்னா ஹிந்தியில் மட்டும்தான் நம்ம எக்ஸாம் எழுத முடியும். நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜஸ் எதுலேயுமே நமக்கு எக்ஸாம் எழுதவும் முடியாது. அப்படி எழுதுனா அது வேல்யூவேட்டும் பண்ண மாட்டாங்க. சில கோர்சஸுக்கு மட்டும் OMR ஷீட்டில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த OMR ஷீட்டில் வந்து மார்க் கொடுத்துருப்பாங்க. 15 மார்க்கு தான் வந்து நம்ம OMR ஷீட்டில் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிசபிலிட்டியாக இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இல்லை எக்ஸ்ட்ரா ஏதோ பெர்மிஷன் வேணும்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ரீஜனல் சென்டரை நம்ம காண்டாக்ட் பண்ணணும். ப்ராக்டிக்கல் இல்லைன்னா லேப் எக்ஸாமை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸோ அப்டேட்ஸ் ஏதாவது நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நமக்கு அலோகேட் பண்ணிக்கிறேன் நம்ம பக்கத்தில் இருக்கிற ரீஜனல் சென்டரை நம்ம காண்டாக்ட் பண்ணணும். அசைன்மெண்ட்டு, ப்ராஜெக்ட்டு, தென் ப்ராக்டிக்கல் மார்க் எல்லாமே நம்ம ஜூனில் எழுதுகிற டிடி கிரேட் கார்டு இருக்கு இல்லையா, அது கூட நம்ம அதோட மார்க்ஸ் எல்லாமே அப்லோடு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதிலும் ஏதாச்சும் டவுட்ஸ்